பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். இத பாரு, அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதது இதெல்லாம் டாக்டர் கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட உண்மையை சொன்னாதான் உன் காதலுக்கு என்னால டிப்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. எப்படியாவது ஆரம்பிச்சுதான் ஆகணும். சரி, அதை விட என் கேள்வி லிஸ்ட்ல இருக்கிற முதல் கேள்வி, அவ பேர் என்ன அத சொல்லு. அவளுக்கு இன்னும் பேரை வைக்கலையா? இல்ல, அவ பேரை சொல்லுவேன், ஆனா நீ சிரிக்க கூடாது. சரி, சிரிக்கல சொல்லு. வரலட்சுமி. ஏன் சிரிக்கல? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தெய்வீகமான லட்சணம் உள்ள பேர். உனக்கு தெரியுமா விஸ்வா, ஜாதகப்படி என் பேரு வரலட்சுமி தான். ஸ்கூல் அட்மிஷனுக்காக வந்தனான்னு மாத்திட்டாங்க. அப்படியா? பேர் பிடிக்கலன்னு அப்பா கிட்ட சொன்னேன், அப்புறம் தான் மாத்தினாரு. வெரி குட். என் லவர் பேரும் உன் பேரும் ஒன்னாயிடுச்சு. சோ என் லவர் கிட்ட சொல்ற மாதிரியே உன்கிட்ட சொல்லலாம் இல்லையா? சரி, அவளை பத்தி சொல்லு. என்ன, உன்ன மாதிரி அவளும் ஒரு மாடர்ன் கேர்ள். உனக்கு பிடிச்சதெல்லாம் அவளுக்கும் பிடிக்கும். கிட்டத்தட்ட நீயே தான் வச்சுக்கைய. எனக்கு பிடிச்சது பிடிக்காதது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு நாளா பழகுறோம், இது கூடவா தெரியாது? விஸ்வா, எவ்வளவு வருஷம் பழகினாலும் பெண்களை பத்தி மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, மேல சொல்லு. மேல என்னத்தான் சொல்றது? கிரியேட்டிவ் லைன், மாடர்ன் தாட்ஸ், புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றேன்ல, உன்ன மாதிரிதான். ஓகே ஓகே, உன்கிட்ட ஒரு கேள்வி. நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவளை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சா உன் காதல அவகிட்ட சொல்வியா? அதான் அதான் பிரச்சனை. ஒரு வீக்னஸ். ஒரு பொண்ணை பார்த்தா எதுவும் பேச முடியல. எதுதோ பேசுறேன், என்னென்னமோ வளர்றேன். இப்ப வளர்றேன், அது மாதிரிதான்.
தெரியுது, சொல்லணும்னு தெரியுது, ஆனா வார்த்தை தான் வரமாட்டேங்குது. சரி விடு, உன்ன மாதிரி பயந்தவங்களுக்கு ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன். லெட்டர் தான் கொஞ்சம் பழைய டைப் தான், இருந்தாலும் மினிமம் கேரண்டி. லெட்டரா? ஐயோ! என்ன ஐயோ? லெட்டர்னா நம்ம நேர்ல சொல்ற மாதிரி சொல்லும், இலக்கண பிழை இல்லாம சொல்லும், இதயத்துல இருக்கிறத அப்படியே சொல்லும். அப்படியே அவகிட்ட இருந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்வா? ஒண்ணு லெட்டரை கசக்கி போடுவா, இல்ல கிழிச்சு போடுவா. எது கிழிச்சு போடுவாளா? எல்லாம் ஒரு யோகம் தான். உன் காதல் உண்மைனா அவ கிழிக்க மாட்டா. தைரியமா எழுது, உன் மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டு. இது பாரு, ஸ்கூல் டேஸ்லயே நான் லெட்டர் ரைட்டிங்ல வீக். ஆபீஸ்ல அபிஷியல் லெட்டர்ஸ்ல நீ தான் டிராஃப்ட் பண்ற. அதே மாதிரி இந்த லெட்டரையும் நீ தான் எழுதணும் ப்ளீஸ். ஐயோ நானா? ஜென்ஸ் லேடிஸ்க்கு எழுதினதா கிக்கு. அதுவும் தவிர உன் மனசு எனக்கு எப்படி தெரியும்? உங்களை புக்ஸ் படிச்சிருப்பேன். என் மனசுல இருக்கிறதுலாம் ஒண்ணு விடாம உங்ககிட்ட விவரமா சொல்லிட்டேன். அவளுக்கு புரியுற மாதிரி எப்படியாவது லெட்டர் எழுத வேண்டியது உன் பொறுப்பு ப்ளீஸ். லவ் கிளாஸ்ல உன்னை அட்மிட் கூட பண்ண முடியாது. தோலா எழுதி தரேன். கடைசியில என்ன ஹோம்வொர்க் பண்ண வச்ச பத்தியா? தேங்க்யூ. கடைசியில இந்த விஸ்வா என்ன காதலிக்க வச்சுட்டானே, இப்ப என்ன செய்யறது? அங்க போய் பெருசா தலையை மட்டும் ஆடிட்டு வந்துட்டேன். இங்க வந்து ஆனா அவனை கூட தெரிய மாட்டேங்குது. சரி, ஒரு ஃப்ரெண்டுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ணனா அப்படி. காதல் தேவதையே, மனம் கடிந்து என் எழுதுகோளில் வா ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப யோசிக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா புக்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன். பேப்பரு, பென்னு, சுத்தி புக்ஸ். என்ன புக்ஸ்? காதலிப்பது எப்படி, இது லவ் கொட்டேஷன்ஸ். லவ் இஸ் பிளைண்ட். என்ன இதெல்லாம்? காதல். ஆமா, காதல் கடிதம் எழுதிட்டு இருந்தேன். என்னது காதல் கடிதமா? ஆமா, காதல் கடிதம் தான். ஆனா எனக்கு இல்ல. காதல் வந்தா தானா பைத்தியம் வரும்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா இருக்கு. இல்ல நீ மாடலிங்காக ஒரு கான்செப்ட், லவ் லெட்டரையும் ப்ராடக்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஐடியா டெவலப் பண்ணுமா. இந்த ஐடியாவை டெவலப் பண்ணனு விஸ்வா கொடுத்தாரு. அதான் கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் தெளிவு, ரெண்டும் சேர்ந்தது என் நிலைமை. லவ் லெட்டரை விட இந்த கம்பெனி சாக்லேட் ரொம்பவே இனிப்பா இருக்குமா. அதான் இந்த கான்செப்டோட ஐடியா. அவ்வளவுதானே, வேற ஒண்ணு இல்லையே. இந்த காலத்து லவ்வுக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு பொறுமை எங்க இருக்கு அண்ணி? இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நல்லதா போச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. நானா? ஆமா, நீங்க தான். நீங்க அண்ணனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உண்மைதான். அப்ப உங்க காதல்ல லவ் லெட்டர்னு ஒரு கேரக்டர் கண்டிப்பா இருந்திருக்கும். ஆமா, நீங்க லவ் லெட்டர் எழுதிருப்பீங்க, பதிலுக்கு அண்ணனும் எழுதிருப்பாரு. அண்ணி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிறுத்து. உங்க அண்ணன் எழுதின லெட்டர்ஸ் சொன்ன உங்க ஆட் ஏஜென்சியை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவர் எப்படி லெட்டர் எழுதுவார் தெரியுமா? உன் கடிதம் கிடைத்தது, நலம் நலமறிய ஆவா, இப்படித்தான் எழுதுவாரு. இத கூட நான் தான் கொஞ்சம் அழகுபடுத்தி சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிறதுலயே நான் எழுதின லவ் லெட்டர்ஸ் தான் ரொம்ப டாப். அவருக்கும் அதான் ரொம்ப பிடிக்கும். அண்ணி, உங்க மலரும் நினைவுகள்ல இருந்து ஒரே ஒரு மலர், ஃபுல்லெல்லாம் கூட சொல்ல வேண்டாம், ஒரு ஃபினிஷிங் டச், பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த எண்ட் பஞ்ச் மட்டும் அண்ணன் நீங்க அசத்தின வரி நிறைய இருக்கு. எதுன்னு சொல்றது? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீ. சொல்லுங்க. அது வேணாம், சொல்லுங்க. சொல்லுங்க. அதுவும் வேணாம், அது கொஞ்சம் பர்சனல். அண்ணி ரொம்ப தான் இது பண்ணிக்கிறீங்களே. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்றேன். The time may change the rose and lips and lovely cheeks, but it cannot change the true love. Wow, சூப்பர் அடி, கை கொடுங்க. காலங்கள் இதழ்களை வாட வைக்கும்,
கண்டங்களை சுருங்க வைக்கும், ஆனால் உண்மையான காதலை மாற்ற முடியாது. சூப்பர் அண்ணி, எப்படி எழுதுனீங்க? ஏய் இரு இரு, இது நான் எழுதினது இல்ல, ஷேக்ஸ்பியர் எழுதினது. பாருங்க அண்ணி, நான் இத்தனை நேரம் இந்த ஷேக்ஸ்பியர் தான் படிச்சிட்டு இருந்தேன், ஆனா என் கணக்கு மட்டும் இந்த லைன் பண்ணல. எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெமரி. என் லவ் லெட்டருக்கு இதத்தான் கண்டிப்பா நான் என்ல தான் யூஸ் பண்ணுவேன். தேங்க்யூ. 1 செகண்ட். சார் மார்னிங் சார். என்ன போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே தெரியலையே, ஒரு சத்தத்தையும் காணும், கூச்சலையும் காணும், கூட்டத்தையும் காணும். நாட்டுல எல்லா பயலும் திருந்திட்டானுங்களா இல்ல கட்ட பஞ்சாயத்து தான் அதிகமாயிடுச்சா? என்னையா மரம் மாதிரி நிக்கிற? எங்கங்கய்யா, பகலெல்லாம் உழைச்சிட்டு ராத்திரி ஆனா ஒயின் ஷாப் போயிட்டு டூப்ளிகேட்டோ ஒரிஜினலோ ஏதோ ஒரு ஒயின் ஷாப்ல ஓரமா உட்கார்ந்துகிட்டு காத்தே வராத இல்லீகல் பார்ல 4 கவர் பேக்கெட் தண்ணிய வாங்கி கலந்து குடிச்சிட்டு போயிடுறானுங்க. நாமளும் எத்தனை நாள் தான் ரைடு போயிட்டு இருக்க முடியும்? அதுலயும் ஏரியா தாண்டாம இருக்கணும். குடிச்சவனுங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இல்ல சாப்பிடாம தூங்கிட்டு நாளைக்கு வேலைக்கு போக கரெக்டா முடிச்சிடறானுங்க. ஆமாயா, காலையில எந்திரிச்சதும் பஸ் பிடிச்சு ஆபீஸ் போக வேண்டியது, சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் தண்ணி அடிக்க வேண்டியது. ரொட்டீனா இதானே நடக்குது. என்னையா? ஆமாங்கய்யா. ஆமா, இன்னைக்கு விருந்தாளி யாரும் வரலையா? வந்திருக்கா ஒரு மாப்பிள்ள. யாரு அந்த மாப்பிள்ள? டெப்டி கேசியா, ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணோட செயினை அடிச்சிட்டான். அந்த பொண்ணோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ராஸ்கல், பச்சை குழந்தை கிட்டயா திருண்ணா? 2 முட்டையும் பேத்தாதான் அவனுக்கு புத்தி வரும். எங்கயா அவன்? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காயா. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு வந்து என்ன போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க? எந்திரா டேய், எந்திரா எந்திரானா? பாண்டியா, நீயா? என்னாச்சு பாண்டி? சார், நான் திருடனேன்னு சொல்லி என்ன கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாங்க சார். 302, 501 எதுக்கு அவனை புடிச்சு உள்ள கொண்டு வந்து வச்சீங்க? சார், இவன் மேல சார் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார வேணாலும் புடிச்சு கொண்டு வந்து உள்ள வச்சிருவீங்களா? பாண்டி ரொம்ப நல்லவையா, அடையார் ஸ்டேஷன்ல இருக்கும்போது எனக்கு தெரியும். நீ எந்திரி பாண்டி. யோ புடியா, பாத்து மெதுவா. மெதுவா போ. ஆட்டோ டிரைவர்களுக்கே உதாரணம் அந்த பாண்டிய. நல்லவனெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதையா? எதுக்கே பிடிச்சிட்டு வந்தீங்க? முதல்ல போய் டீ வாங்கிட்டு வாயா. பாண்டியா, நீ எப்படி இங்க? சார், அந்த குழந்தைய நான் தான் டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். ஸ்கூல் ஃபங்க்ஷன் அன்னைக்கு செயின் எங்கேயோ மிஸ் பண்ணிடுச்சு. அதான். அதுக்கு உன் மேல சந்தேகப்படுறதா? ஆமா, இவ்வளவு நாளா நீ தானே குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர. உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணா? யோ கான்ஸ்டபிள் ஐயா, யார் யா பாண்டிய மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? செயின் காணாம போச்சே அந்த குழந்தையோட அம்மா திலகான் பேருங்கய்யா. முதல்ல போய் அந்த அம்மா இங்க வர சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லு. எஸ் சார். சார், என்னப்பா பாண்டியா? சார், அந்த அம்மா படப்படன்னு பேசுவாங்க, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க சார். அவங்க செயின் காணாம போயிடுச்சு. யார் மேலேயும் சந்தேகப்படுறது சகஜம் தானே சார். அவங்க நல்ல வேலையில இருக்காங்க. அதனால அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர வேணாம் சார். யாரையாவது அனுப்பி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. பொம்பளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க சார். ஏன் பாண்டியா, இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற ஒன்ன போய் அந்த அம்மா சந்தேகப்பட்டிருக்காங்களே. கான்ஸ்டபிள், உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போய் நான் சொன்னேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லு. என்ன புரியுதா? சரிங்க சார். போ. ஒண்ணும் கவலைப்படாத பாண்டியா. சார், டீ சாப்பிடுங்க சார். முதல்ல பாண்டியனுக்கு கொடு. சார், நீ சாப்பிடு பாண்டியா. சார், சாப்பிடு பாண்டியா. ரொம்ப தேங்க்ஸ்
சார், என்னப்பா இதுக்கு போய் நன்றி சொல்ற? வாங்க சார், வாங்க. இங்க யாரும்மா திலகா? நான் தான். எங்க செயின் கிடைச்சிச்சா சார்? நீங்க எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்கன்னு தெரியும். செயின் கொடுங்க சார். இந்தாங்க. என்ன சார் இது, பேப்பர் கொடுக்குறீங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா நீங்க கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி கையெழுத்து போட சொன்னார். என்னது, கேஸ வாபஸ் வாங்கணுமா? அப்படின்னா போலீஸே ஏமாத்திட்டான அந்த பாண்டிய? இதோ பாருமா, பாண்டிய ரொம்ப நல்ல பையன். அவன் ஆட்டோல ஒரு கல்யாண கோஷ்டி நகையை விட்டுட்டு போயிட்டாங்க. 10-15 சவரம் தேரும், 10,000 ரொக்கமும் இருந்தது. அது அப்படியே எடுத்து வந்து ஐயா கிட்ட கொடுத்துட்டாமா. ஐயா அப்ப அடையார் ஸ்டேஷன்ல இருந்தாரு. இவன் நன்னடத்தைய பார்த்து 500 ரூபாய் ரொக்க பணம் கொடுத்தாரு. அத கூட வேண்டான்னு சொல்லிட்டாமா. அது மட்டும் இல்ல, ஐயா கிட்ட சொல்லி ஒரு கான்ஸ்டபிள கூட்டிட்டு போய் அந்த கல்யாண மண்டபத்துல பணத்தையும் நகையும் கொடுத்து வந்துட்டாமா. அப்ப நல்லவனா இருந்திருப்பான். இப்ப புத்தி மாறி இருக்கலாம்ல? நீங்க தாமா அப்படி சொல்றீங்க. இப்போ அவன் குணம் மாறல. உதாரணத்துக்கு இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலாம்னு சொன்னாரு. பாண்டியன் தான் வேணான்னா. பொம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா பல கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏதோ நகை காணாம போனதுனால என் மேல சந்தேகப்பட்டாங்க. பாவம் சார், அவங்களை விட்டுருங்கன்னு சொன்னாமா அவன். ஓஹோ, இப்ப போலீஸ்காரங்க எல்லாம் திருடன் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்? மா, உங்க செயினை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஆனா நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருக்கும். நீங்க பாண்டிய மேல சந்தேகம்னு எழுதி கொடுத்தீங்கல்ல, அந்த ஒரு வரியை மட்டும் மாத்தி எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுக்கலனா இந்த கேஸை எப்படி மாத்தி எழுதணும், என்ன பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும். நீங்களே நகையை எடுத்து வச்சுக்கிட்டு போலீஸை ஏமாத்துறீங்கன்னு எங்களால கேஸ மாத்தி எழுத முடியும். ஐயோ, இத பாருங்கம்மா, உங்களுக்கு செயின் முக்கியமா இல்ல பாண்டிய மேல இருக்கிற கேஸ் முக்கியமா? செயின் தான் முக்கியம். எவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? 8 கிராம். எங்க வீட்டுக்கார் வேற இப்ப ஊர்ல இல்ல. ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து இப்படி அக்கிரமம் பண்றீங்களே. இதோ பாருமா, இப்போ வீட்டுக்காரர் நினைக்கிறீங்களே, அதை விடுங்க. எனக்கு நேரம் ஆகுது. நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா இல்ல நான் ஸ்டேஷன்ல வச்சு வேற மாதிரி எழுதிக்கிட்டுமா? சொல்லுங்கம்மா. இல்ல நானே எழுதி தரேன். ஒண்ணு வேணாமா, எல்லாத்தையும் விவரமா எழுதி நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். கையெழுத்து மட்டும் போட்டா போதும். போடுமா. என்ன எல்லாம் தயாராவே வந்துட்டீங்களா? கடவுளே, கொடுங்க கொடுங்க. கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. என் நகையை திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? என்னம்மா, நாங்க என்னமோ எடுத்துக்கிட்ட மாதிரி பேசுற? கண்டிப்பா உன் நகையை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோமா. வரேன். அப்பப்போ இந்த பாண்டியன் ஆட்டோவுல போலீஸ்காரங்க ஓசி சவாரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, தம்பி, என்னாலதான்ப்பா உனக்கு இந்த நிலைமை. அது என்னமோ தெரியலப்பா. இந்த உலகத்துல ஆண்டவன் நல்லவங்களுக்கே சோதனை கொடுக்கறான்ப்பா. என் மருமக இருக்கால, அவ ஒரு அவசர கொடுக்கப்பா. பச்சையா சொன்னா ரொம்ப திமிரு பிடிச்சவா. நான் எவ்வளவோ சொன்னேன், கால்ல விடாத குறையா கெஞ்சி கேட்டப்பா. பாண்டிய நல்லவன், அப்படிலாம் எடுத்திருக்க மாட்டான், எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு சொன்னப்பா. அதையெல்லாம் கேட்காமலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அவ சார்புல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிடப்பா. ஐயா, என்னங்க ஐயா இது? நான் உங்களை என்னோட அப்பா ஸ்தானத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஐயா. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? வேணாம் ஐயா, வேணாம். அவங்க செயின் காணாம போயிடுச்சு. யார் மேலேயும் அவங்க சந்தேகப்படுறது ரொம்ப சகஜம் தானே ஐயா. என் மேல சந்தேகப்பட்டாங்க, அதுக்கு நீங்க என்னையா பண்ணுவீங்க? இதுல அவங்களோட தப்பு எதுவும் இல்லையா? வலிக்குது அங்கிள்? இல்ல,